அனுசரணை வழங்குவோர் சந்தோஷமான எதிர்காலத்திற்கு செலின்கோ லைஃபுடன் உங்கள் ஓய்வு காலத்தை திட்டமிடுங்கள். எவருக்கும் சளைக்காத எனது ஏர்டெல் வாழ்விற்கு சுபமான இணைப்பு. வணக்கம். டான் தமிழொலி இரவு நேர பிரதான செய்திகளுடன் துளைந்திரன் சுலக்ஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய ஆயுத குறைப்பு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புகளில் இலங்கை கொண்டுள்ள உறுதியான அர்ப்பணிப்பை வெளிவிவகார அமைச்சர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். 3 நாடுகளின் புதிய தூதுவர்கள் இன்று ஜனாதிபதியிடம் நற்சான்றிதழ் பத்திரங்கள் கையளிப்பு. தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு வெறும் ஏமாற்று வித்தை என நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரோ குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணம் கச்சதீவு புனித அந்தோணியார் ஆலய வருடாந்த திருவிழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி. அறுந்து விழுந்த இரும்பு பாலத்தை புனரமைக்குமாறு நுவரெலியா ஹன்போல்ட் ஆக்ரா பாலத்தை பயன்படுத்திய மக்கள் கோரிக்கை. கொழும்பு பன்னிப்பிட்டிய பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்திகள். உலகளாவிய ஆயுத குறைப்பு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புகளில் இலங்கை கொண்டுள்ள உறுதியான அர்ப்பணிப்பை வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஜெனீவாவில் நேற்று நடைபெற்ற ஆயுத குறைப்பு தொடர்பான மாநாட்டில் உயர்மட்ட அமர்வில் உரையாற்றிய அவர் அணு ஆயுதமற்ற வலயங்களை உருவாக்குவதற்கு இலங்கை வழங்கி வரும் நீண்டகால ஆதரவை மீள உறுதிப்படுத்தினார். குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இத்தகைய வலயங்களை அமைப்பதில் காத்திரமான முன்னேற்றங்கள் எட்டப்பட வேண்டும் எனவும் அவர் இதன்போது தனது கோரிக்கையை விடுத்தார். அணு ஆயுத பயன்பாட்டை தடுப்பதற்கு, அவற்றை முழுமையாக ஒழிப்பதற்கும் அவை பரவுவதை தடுப்பதும் மட்டுமே ஒரே வழி என சுட்டிக்காட்டிய அமைச்சர் அணு ஆயுதம் இல்லாத நாடுகளுக்கு சட்டபூர்வமான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் வழங்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். 1960களில் இருந்து உலகளாவிய ஆயுத குறைப்பு விவகாரங்களில் இலங்கை ஆற்றி வரும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்புகளை நினைவு கூர்ந்த அவர் கண்ணிவெடி அகற்றும் மற்றும் சர்வதேச ஆயுத கட்டுப்பாட்டு உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை தொடர்ந்து முன்னேற்புடன் செயற்படும் என தெரிவித்தார். உலகளாவிய ஆயுத குறைப்பு பேச்சுவார்த்தைகளுக்கான முதன்மை தளமாக இந்த மாநாட்டை வலுப்படுத்துவதற்கு புதுப்பிக்கப்பட்ட சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அமைச்சர் விஜித கேரத் தனது உரையில் சுட்டிக்காட்டினார். மூன்று நாடுகளின் புதிய தூதுவர்கள் இன்று ஜனாதிபதியிடம் நற்சான்றிதழ் பத்திரங்களை கையளித்தனர். நாட்டிற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட 3 தூதுவர்கள் இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்காவிடம் தமது நற்சான்றிதழ் பத்திரங்களை கையளித்தனர். ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கியூபா குடியரசின் தூதுவர், ஹட்டார் நாட்டின் தூதுவர், ஸ்லோவேனியா நாட்டினுடைய குடியரசு தூதுவர் ஆகியோர் பத்திரங்களை கையளித்தனர். நற்சான்றிதழ் பத்திரங்களை ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி புதிய தூதுவர்களுடன் சுமூகமாக கலந்துரையாடலில் ஈடுபட்டார். இதில் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித கேரத், ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக் ஆகியோரும் இணைந்து கொண்டனர். தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள உயர்வு வெறும் ஏமாற்று வித்தை என நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கியுள்ள சம்பள உயர்வு முறையான சட்ட கட்டமைப்பு இல்லாத ஒரு தற்காலிக நடவடிக்கை என ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய் பெரேரா விமர்சித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். විදි කර්මාන්තයේ දීලා ඉන්න වතු කාමරවන්ට මීට ඉස්සෙල්ලා විශේෂයෙන් අපි ඒක අමතක කරන්නත් හොඳ නැහැ.
கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 350 ரூபாவினால் உயர்த்திய போது அது பெரிய அளவில் பேசப்படவில்லை. ஆனால் தற்போது அரசாங்கம் வெறும் 50 ரூபாய் மேலதிகமாக சேர்த்து 400 ரூபாவாக அறிவித்திருப்பதை ஒரு சாதனையாக காட்ட முயல்கிறது. இந்த 200 ரூபாய் சம்பள உயர்வு முறையான வர்த்தமானி அறிவித்தல் அல்லது பெருந்தோட்ட நிறுவனங்களுடனான கூட்டு ஒப்பந்தங்கள் இன்றி வழங்கப்பட்டுள்ளது. இதனால் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த கொடுப்பனவு நிறுத்தப்பட்டால் தொழிலாளர்களால் தொழிலாளர் நீதிமன்றத்தை நாடி தீர்வு பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கம் நிதி வழங்குவதை விடுத்து தொழிலாளர்களின் உழைப்பில் லாபம் ஈட்டும் நிறுவனங்களே இந்த சம்பள உயர்வை வழங்க சட்ட ரீதியாக அழுத்தம் கொடுக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் நிதி விவகாரங்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் வெறும் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையாகவே தமக்கு தெரிகிறது. சர்வதேச உதவிகளுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் முறையான ஆதாரங்களை அரசாங்கத்தால் இதுவரை நிரூபிக்க முடியவில்லை. ரணில் விக்ரமசிங்க நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க பாடுபட்ட ஒரு தலைவர் என்பதால் அவருக்கு எதிரான இக்கட்டான காலங்களில் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு எதிர்க்கட்சியாக தனது ஆதரவை வழங்கும். கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் ஆலோசனையின்படி அவர் நீதிமன்றத்திற்கு அழைக்கப்படும் சந்தர்ப்பங்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஆதரவாக முன்னிற்பார்கள். ඉතින් ඉදිරියේදීත් අපි දන්නවා නඩු කටයුත්තක් තිබුණොත් ඒ වගේම එතුමාට නීතිමය සහාය පැත්තෙන් හරි ඒ වගේම එතුමාට අනිත් පැත්තල මොන වෙන සහයෝගයක් අවශ්‍ය වෙලාවකදී අපි අනිවාර්යයෙන්ම එතුමා වෙනුවෙන් ලබා දෙන්න කටයුතු කරනවා කියන එක මම මේ අවස්ථාවේදී කියන්න ඕනේ. இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை 85ஆக அதிகரித்துள்ளது. இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை 85ஆக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டில் மாத்திரம் புதிதாக 5 அரசியல் கட்சிகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே இந்த தொகை அதிகரித்துள்ளது. இதேவேளை 2026ஆம் ஆண்டுக்கான புதிய கட்சிகளை பதிவு செய்யும் நடைமுறைகள் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளன. தேர்தல்கள் நடத்தப்படுவதில் நிலவும் தாமதங்கள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க பல்வேறு சட்ட சிக்கல்கள் காரணமாகவே திட்டமிட்டபடி தேர்தல்களை முன்னெடுக்க முடியாமல் போயுள்ளதாக குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் தேர்தல் தாமதத்திற்கான காரணங்கள் மற்றும் நிலவும் தடைகள் குறித்து உரிய தரப்பினர் அவதானத்துடன் செயற்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார். நிலக்கரி கொள்வனவு ஊழல் தொடர்பான தற்போதைய நிலவரங்களை பாட்டாளி சம்பிக்கரணவுக்கு விரிவாக விளங்கினார். நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலக்கரி கொள்வனவு ஊழல் தொடர்பான தற்போதைய நிலவரங்களை ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்கரணவுக்கு விரிவாக விளக்கினார். ஐக்கிய குடியரசு முன்னணியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் இன்று கட்சித் தலைவர் பாட்டாளி சம்பிக்கரணவுக்கு தலைமையில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் நாட்டில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலக்கரி கொள்வனவு ஊழல் தொடர்பாக தற்போதைய நிலவரங்களை அவர் விரிவாக விளக்கினார். குறித்த ஊழல் இடம்பெற்ற விதம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள செயற்பாடுகள் குறித்து தெளிவுபடுத்திய அவர் இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரால் திட்டமிடப்பட்ட முறையில் முன்னெடுக்கப்படும் சேறுபூசும் பிரசாரங்கள் மற்றும் அவதூறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்களுடன் நேரடியாக பதிலளித்ததாக தெரிவித்தார். மேலும் இந்த ஊழல் தொடர்பாக செயற்பாடுகள் நாட்டிற்கு ஏற்படுத்திய பாதிப்புகள் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். உண்மைக்கு புறம்பான தகவல்களை பயன்படுத்தி மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிகள் நடைபெறுகின்றன என்றும் அவர் தனது விளக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். තියෙනවා මොකද එතන මුහුදේ රළුභාවය ඉතාම අඩුයි. විශේෂයෙන්ම හැම ජාතියෙන් බලශක්තිය අපි ගත්තොත් ලික්විඩ් ගෑස් මේ හැම එකක්ම ගෙනල්ලා ගොඩ බාලා තැම්පත් කරගන්න සුසු තැනක් තමයි තිරිකුණාමලේ. මොකද මේ මුහුද රළු නැතුව අපිට වරාය ඇතුළට ගන්න. நாட்டின் மின்சக்தி துறையில் நிலக்கரி கொள்வனவு தொடர்பான முறைகேடுகள் மற்றும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் காரணமாக பாரிய நெருக்கடி உருவாகி வருவதாக மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்பவியலாளர் சங்கத்தின் தலைவர் கோசல் அபேசிங்க நிலக்கரி கொள்வனவு நடைமுறையில் பாரிய ஊழல் இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தினார். இந்த முறைகேடுகள் குறித்து உடனடியாக விசாரணை நடத்தப்படாவிட்டால் அதன்
நிதிச்சுமையை இறுதியாக பொதுமக்கள் மீது மின்கட்டண அதிகரிப்பாக சுமத்த நேரிடும் என அவர் சுட்டிக்காட்டினார். அதுடன் முறையான தொழில்நுட்ப ஆலோசனைகளுக்கோ அல்லது பங்குதாரர்களின் இணக்கப்பாடோ இன்றி மின்சக்தி துறையில் முன்னெடுக்கப்படும் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் நாட்டின் மின்சார விநியோகத்தின் ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். மின்சாரம் என்பது நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கும் நிலையில் இந்த விவகாரம் வெறும் தொழிலுக்கு பிரச்சினை மட்டுமல்ல, இது ஒரு தேசிய பிரச்சினையாகும் என அவர் வலியுறுத்தினார். தமது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் தொழிற்சங்க ரீதியிலான கடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்க நேரிடும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். போர்த்துகல் நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் இலங்கையை வந்தடைந்தார். போர்த்துகல் நாட்டினுடைய வெளிவிவகார அமைச்சர் பாலோரஞ்சன் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று காலை இலங்கையை வந்தடைந்தார். போர்த்துகல் வெளிவிவகார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரியாக 4 அடங்கிய தூதுக்குழுவினரும் இவருடன் வருகை தந்துள்ளனர். துபாயிலிருந்து வருகை தந்த எமிரேட்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான EKM 650 இலக்க விமானம் மூலம் இன்று காலை 8:35 மணியளவில் இவர்கள் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். விமான நிலையத்தில் விசேட விருந்தினர் அறையில் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சர் ரணித ருவான் கொடித்துவக்கு மற்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரி இக்குழுவினரை நேரில் சென்று வரவேற்றனர். இந்த விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் போர்த்துகல் வெளிவிவகார அமைச்சின் முக்கிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட உள்ளார். யாழ்ப்பாணம் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ளதாக அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்த திருவிழா எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 27 மற்றும் 28ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாணம் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை விஜய ஜெபரட்னம் அடிகளார், வடமாகாண கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் புடிஸ்கர் லியனகமகே, இந்திய துணை தூதரக அதிகாரி CS ரம்யா, யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைப்பாளரும் யாழ் மாநகர சபையின் உறுப்பினருமான எஸ் கபிலன், பாதுகாப்பு படைகளின் அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் KMCSD கருணாதிலக, உதவி போலீஸ் அத்தீட்சகர் KD சில்வா, மேலதிக அரசு அதிபர் சிவகரன், மேலதிக அரசாங்க அதிபர் ப ஜெயகரன், பிரதம கணக்காளர் S கிருபாகரன், உதவி மாவட்ட செயலாளர் செல்வி U தர்ஷினி, நெடுந்தீவு வேலனை பிரதேச செயலாளர்கள், வைத்திய அதிகாரிகள், சுங்க திணைக்கள அதிகாரிகள், துறைசார் திணைக்களங்களின் தலைவர்கள், படகு உரிமையாளர்கள், சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா எதிர்வரும் 27, 28ஆம் தேதிகளிலே நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்குரிய போக்குவரத்து வசதிகள் யாழ்ப்பாணத்திலிருந்து இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் பேருந்து ஆகியவை காலை 4 மணியிலிருந்து புறப்பட்டு குறுகட்டுவானை சென்றடையும். அங்கிருந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட அடிப்படையிலே கடல் போக்குவரத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே கச்சதீவு பகுதியிலே தற்போது அனைத்து ஏற்பாடுகளும் கடற்படையினுடைய பிரதேச சபையினுடைய பிரதேச செயலகத்தினுடைய ஏற்பாட்டிலே அனைத்து விடயங்களும் பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அங்கு குடிநீர் வசதிகள் மற்றும் மலசல கூட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கு வருகின்ற அடியவர்கள் பக்தர்கள் தங்களுடைய பிரசன்னத்தை சரியான முறையிலே மேற்கொள்ளக்கூடிய அனைத்து ஏற்பாடுகளும் கடற்படையாளர் வழிபடத்திலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இம்முறை இந்த உணவு விநியோகத்தை பொறுத்தவரையிலே 28ஆம் தேதி காலை உணவு மட்டும் அங்கே வழங்கக்கூடிய ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கு முன்னைய தினங்களிலே கலந்து கொள்வோர்கள் தங்களுக்குரிய உணவுகளை எடுத்து வரக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கின்றது. இம்முறை இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 4000 பேரும் இந்தியாவிலிருந்து 4000 பேருமாக மொத்தம் 8000 பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே அங்கே வருகின்ற பக்தர்கள் அடியவர்கள் அங்கே புனித அந்தோனியாருடைய திருத்தலத்தை தரிசிப்பதிலே தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற போது எங்களுடைய இந்த நடைமுறைகளுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குமாறு அவர்களை வினயமாக இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற 27ஆம் தேதி மாலை 4 மணி தொடக்கம் வழிபாடுகள் நடைபெறும். இப்பொழுது தவக்காலமானபடியால்
இந்த திருத்தல திருநாள் ஒரு தவக்கால யாத்திரையாக ஒழுங்கு செய்யப்படுகின்றது. அன்றைய தினம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு அங்கே திருச்செப மாலையும் திருச்சிலுவை பாதை சிந்தனைகளும், அதனைத் தொடர்ந்து திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும், இறுதியாக புனித அந்தோனியாருடைய திருச்சிரூப பவனியும் வெள்ளிக்கிழமை மாலையிலே அங்கே நடைபெற இருக்கின்றன. மறுநாள் சனிக்கிழமை காலை 6 மணிக்கு அங்கே திருச்செப மாலையோடு திருநாள் திருப்பலி அங்கே ஒப்புக் கொடுக்கப்படும். இந்த திருநாள் திருப்பலியிலே இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் வந்திருக்கின்ற 100க்கும் மேற்பட்ட குருக்கள் ஒன்று கூடி இந்த திருநாள் திருப்பலியை ஒப்புக் கொடுப்பார்கள். அதனைத் தொடர்ந்து திருநாள் திருப்பலி முடிந்த பிற்பாடு பக்தர்களுக்கான காலை உணவு அங்கே வழங்கப்பட இருக்கிறது. கச்சதீவு திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் அனைவரும் திருவிழாக்களில் பங்கேற்க வேண்டும் எனவும் யாழ்ப்பாணம் கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தல பரிபாலகரும் நெடுந்தீவு பங்கு தந்தையுமான பத்திநாதன் அடிகளார் தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்த காணொளியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலத்துக்கு எல்லோரையும் அன்போடு வரவேற்று நிற்கிறேன். சிறப்பாக இந்த ஆண்டும் இந்த திருவிழாவை நாங்கள் சிறப்புற அமைக்க பல பணிகளை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கை கடல் படையினர் இந்த பணிகளை மிக தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நாட்களிலே இந்த வேலைகளை நாங்கள் முற்றாக நிறைவுக்கு கொண்டு வருவோம். இந்த மாதம் 27ஆம் 28ஆம் தேதிகளிலே இந்த பெருவிழாவை நாங்கள் சிறப்பிக்க இருக்கிறோம். சிறப்பாக 27ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கொடியேற்றத்தோடு வழிபாடுகள் ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து திருச்செவ மாலை, திருச்சிலுவை பாதை, திருப்பலி, நற்கருணை ஆராதனை வழிபாடு, புனிதருடைய திருச்சிருவ பவனி என்று 27ஆம் நாள் வழிபாடுகள் அமையும். 28ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு திருச்செவ மாலையும், அதனைத் தொடர்ந்து திருவிழா திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டு திருவிழா நிறைவடையும். சிறப்பாக இந்த ஆண்டு 27ஆம் தேதி இரவு உணவு வழங்கப்பட மாட்டாது என்பதை தங்களுக்கு அறிய தருகிறோம். எனவே நீங்கள் வருகிற பொழுது உங்களுடைய இரவு உணவுகளை, மதிய உணவுகளை எடுத்து வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 28ஆம் தேதி காலை திருவிழாவை தொடர்ந்து உங்களுக்கு காலை உணவு வழங்கப்படும். உங்களுடைய கட்டணமாக குறியட்டுவானில் இருந்து வருகிற பக்தர்களுக்கு ஒரு வழி பயணத்துக்கு ரூபாய் 1200 அறவிடப்படும் என்று அறிய தருகிறார்கள். அதேபோல நெடுந்தீவிலே இருந்து பயணிக்கின்ற மக்களுக்கு ஒரு வழி பயணத்துக்கு ரூபாய் 1000 அறவிடப்படும் என்று அறிய தருகிறார்கள். உங்களுடைய பயணத்தை 27ஆம் தேதி அதிகாலை யாழ் பேருந்து நிலையத்திலே இருந்து ஆரம்பிக்க முடியும். அங்கே மதியம் 12 மணி வரை குறியட்டுவானுக்கான சேவைகள் இடம்பெறும். குறியட்டுவானை வந்தடைந்து அங்கே பதிவுகளை மேற்கொண்டு கச்சதீவுக்கான பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு அறிய தருகிறேன். வருகின்ற பொழுது உங்களுடைய அடையாள அட்டைகளை எடுத்து வரும்படியாக அன்போடு கேட்டு நிற்கிறேன். இந்த ஆண்டும் இந்தியாவிலே இருந்து கிட்டத்தட்ட 4000 பக்தர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார்கள். கிளிநொச்சி கரைச்சியில் பிரஜாசக்தி தலைவர்கள் 43 பேருக்கான நியமனங்கள் இன்று வழங்கப்பட்டன. கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஒவ்வொரு கிராம அலுவலர்கள் பிரிவுகளையும் சேர்த்த பிரஜாசக்தி தலைவர்கள் 43 பேருக்கான நியமனங்கள் இன்று வழங்கப்பட்டன. அத்துடன் நித்வா புயலினால் பாதிக்கப்பட்ட கரைச்சி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட 435 குடும்பங்களைச் சேர்ந்த 701 மாணவர்களுக்கான காசோலை வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கரைச்சி பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் எஸ் முரளிதரன், கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் இணைப்பாளர் மருங்கன் மோகன், கரைச்சி பிரதேச செயலாளர் முகுந்தன் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். மட்டக்களப்பு காத்தான்குடி பிரதேச செயலக பிரிவில் பிரஜா சக்தி சமூக அபிவிருத்தி சபை உறுப்பினர்களுக்கான நியமனம் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிகாரா மௌஜித் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண ஆளுநரின் இணைப்பு செயலாளர் அப்துல்லா, கால்நடை மற்றும் காணி விவசாய அமைச்சின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் திலகநாதன், காத்தான்குடி பிரதேச செயலக ஒருங்கிணைப்பு குழு இணைப்பாளர் அஷேக் MBM பிரத்தாவுஸ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
18 கிராம சேவகர் பிரிவின் 360 பிரஜாசக்தி சமூக அபிவிருத்தி சபை உறுப்பினர்களுக்கு நியமனம் வழங்கப்பட்டன. இந்தியா அயோத்தி நகர் சிவ ஆலயத்தின் தலைமை பூசாரி உள்ளிட்ட விசேட தூதுக்குழுவினர் இன்று மன்னாருக்கு விஜயம் மேற்கொண்டனர். இந்தியாவின் அயோத்தி நகரில் உள்ள சிவ ஆலயத்தின் தலைமை பூசாரி ஹைஷாந்தகிரி மகாராஜ் உள்ளிட்ட விசேட தூதுக்குழுவினர் நேற்று இலங்கைக்கு வருகை தந்த நிலையில் இன்று மன்னாருக்கு விஜயம் மேற்கொண்டனர். 14 பேர் அடங்கிய குழுவினர் இன்று காலை உலங்கு வானூர்தி மூலம் மன்னார் தள்ளாடி விமான ஓடுதளத்தை அடைந்த பின்னர் மன்னார் மாவட்டத்தின் பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்றான திருக்கேதீஸ்வரம் திருத்தலத்திற்கு விஜயம் செய்தனர். இதன்போது அயோத்தி நகர் சிவ ஆலயத்தின் தலைமை பூசாரி ஹைஷானந்தகிரி மகாராஜ், திருக்கேதீஸ்வர ஆலய பிரதம குரு கருணானந்த குருக்கள் மற்றும் திருக்கேதீஸ்வர ஆலய நிர்வாகத்தினரை சந்தித்து கலந்துரையாடினார். அதன் பின்னர் விசேட பூஜை வழிபாடுகளில் பங்கேற்ற குழுவினர் ஆலயத்தையும் சுற்றி பார்வையிட்டனர். திருகோணமலை வெர்கில் பிரதேச சபையில் பயங்கரவாதத்தில் இருந்து அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கான சட்ட மூலத்தை ரத்து செய்யுமாறு கோரி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாதத்தில் இருந்து அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கான சட்ட மூலத்தை ரத்து செய்யுமாறு திருகோணமலை வெர்கில் பிரதேச சபையில் இன்று பிரேரணை கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது. வெர்கில் பிரதேச சபையின் தவிசாளர் எஸ். கருணாநிதி தலைமையில் சபை அமர்வு இடம்பெற்றது. சபை உறுப்பினர் குணநாயகம் சுசீலா அவர்களால் இது தொடர்பான தனிநபர் பிரேரணை முன்வைக்கப்பட்டது. தவிசாளரால் பிரேரணை பகிரங்க வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. சபையின் மொத்த 13 உறுப்பினர்களில் அனைவரும் சபை அமர்வில் கலந்து கொண்டதுடன் இதில் 12 உறுப்பினர்கள் பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்தனர். தேசிய மக்கள் சக்தியின் ஒரு உறுப்பினர் மாத்திரம் ஆதரவும் எதிர்ப்பும் இல்லாமல் நடுநிலைமை வகித்தார். இதன் பின்னர் வெறுகில் வஃபியா சந்தையில் பயங்கரவாதத்தில் இருந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கான சட்டமூலத்தை ரத்து செய்வதற்கு ஆதரவு தெரிவித்தும் கையெழுத்துக்களும் இன்று பெற்றுக்கொள்ளப்பட்டன. இதில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் பங்கேற்று கையெழுத்துக்களை பதிவு செய்தமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை பகுதியில் கடலரிப்பு மோசமான நிலை எட்டியுள்ளது. அம்பாறை நிந்தாவூர் பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட அட்டப்பள்ளம் பகுதியானது கடலில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அதனை தடுப்பதற்குரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அட்டப்பள்ளம் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிந்தாவூர் பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட நீண்ட பழமையான பாரம்பரியங்களை கொண்ட தமிழ் கிராமமாக இது காணப்படுகின்ற நிலையில் அண்மை காலமாக அட்டப்பள்ளத்தின் கரையோர பகுதிகள் கடலரிப்புக்கு உள்ளாகி வருகின்றன. உளவில் துறைமுகம் அமைக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து இப்பகுதிகளில் கடல் அரிப்பினால் பாதிக்கப்பட்டு வந்த போதிலும் அது பாரியளவிலான கடலரிப்பாக இல்லாத நிலையிலும் அண்மை காலமாகவே கடலரிப்பானது பாரியளவில் இடம்பெறுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. பொதுமக்களின் காணிகள் மற்றும் தென்னந்தோப்புகளுக்கும் கடலரிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் நிந்தாவூர் பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளர் A.L. அப்துல் லத்தீஃபுடன் தொடர்பு கொண்டு கேட்டபோதே பிரதேசத்தின் நிலைமைகள் தொடர்பில் உரிய திணைக்களங்களுக்கு அறிவிக்கப்பட்டதுடன் இது தொடர்பில் விரிவான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கிட்டத்தட்ட 5 ஏக்கர் காணி தென்னந்தோப்பு 500 மரங்களை கொண்ட ஒரு தென்னந்தோப்பு முற்றாக அழிவடைந்து விட்டது. இது தொடருமானால் இந்த கடலரிப்பு பிரதேச குடியிருப்புகளையும் வீட்டு தோட்டங்களையும் ஏனைய தென்னந்தோப்புகளையும் கூடுதலாக பாதிக்கும். அதே போல நினைக்கும் சித்தி விநாயகர் ஆலயம் ஒன்றும் இந்த பிரதேசத்தில் அமைந்துள்ளது, அதுவும் பாதிக்கப்படக்கூடிய ஆபத்து உள்ளது. எனவே இதற்கான உடனடி நடவடிக்கைகளை அரசாங்கமும் அதே போன்று அதிகாரிகளும் மேற்கொள்ள வேண்டும் என மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். என்ன கோரிக்கை, இப்போ இவங்க கல்லை அவங்களோட விருப்பத்துக்கு கல்லை போடுறாங்க, போட்டால் அவங்க கல்லை புடைஞ்சால கூட தோண்டுது. அப்போ இவங்க கல் போடக்குள்ளே எல்லாரோடையும் பேசி ஒரே நேரத்தில் போட்டிருக்கணும், அது செய்யலை. இப்போ அவங்க விட்ட பிள்ளையை அவங்க நிவர்த்தி செஞ்சு தரணும், அவ்வளோதான். நாங்கள் 2022ஆம் ஆண்டு அறிக்கை தொடங்கக்குள்ளேயே அறிவிச்சோம். நாங்கள் இது ஒரு நிறுவனம் வீடியோலாம் எடுத்து எல்லாம் செஞ்சுட்டு போனாங்க. அப்போ அந்த நேரமே இதுக்கு ஒரு கட்டுப்பாடு செய்திருந்தால் 100 மீட்டராவது காப்பாற்றப்பட்டிருக்கு. ஆனால் இல்லை, எல்லாம் போயிட்டு இப்போ வந்திருக்கிற அரசாங்கமாவது எங்களுக்கு ஏதாவது இதுக்கு ஒரு நடவடிக்கை நல்ல ஒரு தீர்வுண்ட கண்டு தரணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அறந்து விழுந்த இரும்பு பாலத்தை புனரமைக்குமாறு நுவரெலியா அன்போல்ட் ஆக்ரா பாலத்தை பயன்படுத்திய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
2025ஆம் ஆண்டு ஏற்பட்ட பேரிடரினால் நுவரெலியா மாவட்டம் லிந்துலை மொராயா பகுதியிலிருந்து ஹென்ஃபோல்ட் தோட்டத்திற்கு செல்லும் பகுதியில் ஆக்ரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதனால் இரும்பு பாலம் அறுந்து ஆற்றில் விழுந்த நிலையில் இதுவரையில் புனரமைக்கப்படாதுள்ளமையினால் இப்பகுதியில் உள்ள குடியிருப்பாளர்கள் ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக லிந்துலை ஹன்போல்டு தோட்டத்திற்கு கீழ் இயங்கும் மிளகு சேனை ஊற்றுவள்ளி சென்டர் கிளாஸ் போன்ற பகுதிகளில் வாழும் 800க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஆபத்தான முறையில் அவற்றை கடந்து தமக்கு போக்குவரத்துக்களை மேற்கொள்கின்றனர். சிறிய மழை பெய்து ஆற்றில் நீர் அதிகரிப்பின் சந்தர்ப்பத்தில் ஆற்று வழியாக செல்ல முடியாமல் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதிக மழை பெய்து ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் கிராம மக்கள் கிராமத்தை விட்டு வெளியேற முடியாத நிலை ஏற்படும் எனவும் தெரிவிக்கின்றனர். லிந்துலை மொராயா தமிழ் வித்தியாலயத்திற்கு கல்வி கேட்கும் 450க்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் ஆற்றின் மறுபக்கம் கரையில் தமது பாதனைகளை கழற்றி கையில் எடுத்துக்கொண்டு ஆற்று நீரை கடந்து வந்து மீண்டும் வெய்தியோரங்களில் சுத்தமான நீரில் கால்களை கழுவி மீண்டும் பாதனைகளை அணிந்து கொண்டு செல்வதை காண முடிகிறது. ஆசிரியர்களும் அரசு மற்றும் தனியார் அலுவலக உத்தியோகஸ்தர்களும் அவ்வாறே சென்று வருகின்றனர். இதில் பாடசாலை செல்லும் சிறிய மாணவர்களை பெற்றோர்கள் தோளில் தூக்கி சுமந்து கொண்டு ஆற்றின் நடுவே கடந்து பாடசாலைக்கு அனுப்பி வைக்கின்ற அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. எனவே இப்பகுதி மக்களின் நலன் கருதி இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் துரித நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த மழை இந்த வெள்ளம் பாலம் போனதுலேருந்து எனக்கு சரியான கஷ்டமா இருக்கு. இந்த பவாங்களை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர சின்னவங்களை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறதுக்கு எதுக்குமே சரியான கஷ்டமா இருக்கு. இப்படி சொல்லி இந்த பாலத்தை செஞ்சு தரத்துக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி ஒன்று பண்ணுங்க. எல்லாரும் சேர்ந்து ஸ்கூல் பிள்ளைகள்ல இருந்து நிறைய நோயாளிகள் இருக்கிறாங்க. எக்ஸாம் செய்கிற பிள்ளைகளையும் நாங்கள் ஆற்றுல இறக்கி தான் டைமுக்கு கூட்டிக்கிட்டு போகணும். தயவு செஞ்சு இந்த பாலத்துக்கு எங்களுக்கு எது மாதிரி செஞ்சு கொடுங்க. இதில் நடந்து போகும்போது நாங்கள் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் போகணும். நாங்கள் இந்த பெரிய மனுஷன் கூப்பன் காசு வரத்துக்கோ இவங்க இதில் தான் வரணும். அதனால் நீங்கள் தான் இதை பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறோம். இது வரைக்கும் பாலம் செஞ்சே இல்லை. இப்போ அந்த மழை குறவுனால தண்ணி கொஞ்சம் குறவாக இருக்குது. அதனால அந்த புள்ளைகளை தூக்குறது, கடைகளுக்கு செல்றது, சாமான் வாங்குறது இதுகளை செஞ்சுக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு தகுந்த ஒரு முடிவு யாருமே எடுக்கலை. மேன்மத்தகைய ஜனாதிபதி தான் எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு இதை செஞ்சு கொடுக்கணும். எங்களுக்கு ஒரு சீக்கிரம் கொஞ்சம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். வவுனியா ஈரப்பெரியகுளம் மயானத்திலிருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. வவுனியா ஈரப்பெரியகுளம் மயானத்திலிருந்து ஆண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் சடலம் ஒன்று உள்ளமை தொடர்பாக ஈரப்பெரியகுளம் போலீசாருக்கு இன்று காலை தகவல் வழங்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அந்த பகுதிக்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர். சுமார் 40 தொடக்க 45 வயது மதிக்கத்தக்க ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை சடலம் அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். அவரது உடனே சிறு பகுதி தீயினால் எரிந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறித்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பதுளை மாவட்டம் எல்ல பள்ளக்குட்டுவ கலப்பிட்டகந்த பகுதியில் சிசு ஒன்று சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 36 வயதுடைய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பள்ளக்குட்டுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். 4 பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் பள்ளக்குட்டுவ பகுதியைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வருகிறது. வீடொன்றிற்கு அருகாமையில் சிசு ஒன்று சடலமாக கிடப்பதாக பள்ளக்குட்டுவ போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீஸ் குழுவினர் சிசுவின் சடலத்தை மீட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்தனர். சிசு கிடந்த இடத்திற்கு அருகில் உள்ள வீட்டில் வசித்து வந்த பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது குறித்த சிசு கடந்த 17ஆம் தேதி தனக்கே பிறந்ததாகவும் பிறக்கும் போது இறந்த நிலையில் பிறந்ததினால் தனது வீட்டு முற்றத்தில் சிறிய குழி தோண்டி புதைத்ததாகவும் பின்னர் சடலத்தை நாய் வெளியே இழுத்து போட்டிருக்கலாம் எனவும் அவர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதேவேளை குறித்த பெண்ணின் கணவர் மட்டக்களப்பு பகுதியில் உள்ள வாகனம் கழுவும் நிலையம் ஒன்றில் தொழிலில் ஈடுபட்டு வருவதாகவும் குறித்த பெண் இடைக்கிடையே கூலி வேலையும் செய்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பள்ளக்குட்டுவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் குலரத்ன தலைமையிலான குழுவினர் மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தளை பல்லேபுல பிரதேச செயலாளர் பிரிவில் பலாப்பழ விற்பனை நிலையங்கள் கையளிக்கப்பட்டன. மாத்தளை மாவட்ட பல்லேபுல பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட 9 வீதிக்கரையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பலாப்பழ விற்பனை நிலையங்கள் விற்பனையாளர்களுக்கு கையளிக்கும் நிகழ்வு திம்புபல்கவுமவில் இடம்பெற்றுள்ளது. பிரதியமைச்சர் கமகெதிர திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில்
21 விற்பனை நிலையங்கள் விற்பனையாளர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் ரூபாய் 9.6 மில்லியன் செலவில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான தினேஷ் ஹேமந்த, சுனில் பியன்வில, பல்லேபுல பிரதேச சபை தவிசாளர் PD ஹொஸ்வத்த, மாத்தளை மாவட்ட செயலாளர் பிரசன்ன மதுநாயக்க உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் அப்பகுதி மக்களும் கலந்து கொண்டனர். பன்னிப்பட்டிய பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மகரகம கவல்வல வீதியின் பன்னிப்பட்டிய மடவல பகுதியில் இன்று முற்பகல் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மகரகம போலீசார் தெரிவித்தனர். எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் இருந்த முச்சக்கர வண்டி ஒன்று கொடாவை நோக்கி பயணிப்பதற்காக பிரதான வீதிக்குள் நுழைய முற்பட்ட வேளையிலே கொடாவ திசையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பஸ் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது. பின்னர் முச்சக்கர வண்டி வீதியை குடை சாய்ந்த நிலையில் அதன் சாரதி வீதியில் தூக்கி எறியப்பட்டார். எனினும் விபத்தை தொடர்ந்து வேக கட்டுப்பாட்டை இழந்த பஸ் முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த லொரி ஒன்றின் பின்புறத்தில் மோதியுள்ளதோடு அந்த லொரி அதற்கு முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த பிறிதொரு லொரியுடன் மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் முச்சக்கர வண்டி சாரதி, பஸ் நடத்துனர் மற்றும் 6 பயணிகள் காயமடைந்து ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் முச்சக்கர வண்டி சாரதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்த நபர் 63 வயதுடைய பன்னிப்பட்டிய பகுதியைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மகரகம போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். களுத்துறை வாத்துவ மோரோந்துடுவ வீதியில் 2 தனியார் பஸ்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. குறித்த விபத்தில் 2 பஸ்களின் சாரதிகளும் காயமடைந்து பாணந்துறை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதில் சாரதி ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வாத்துவ போலீசார் தெரிவித்தனர். களுத்துறையிலிருந்து பண்டாரகம பயணிக்கும் தனியார் பஸ் ஒன்றுக்கும் வேரகமவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணிக்கும் பஸ் ஒன்றுக்குமே இவ்வாறு நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். எவ்வாறாயினும் இந்த விபத்து காரணமாக பானந்துறை மோரந்துவ வீதி மேலேகம பகுதியில் தடைப்பட்டிருந்ததுடன் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்பட்டது. விபத்து குறித்து வாதுவ போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். டிட்வா அனர்த்தத்தால் உலப்பனை வரக்காப்பிட்டிய ரயில் வீதி பாதிக்கப்பட்ட நிலையில் பயணிகள் ரயிலொன்றுடன் கடந்த 4 மாதங்களாக குறித்த பகுதியில் நிறுத்தப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டம் உலப்பனை வரக்காப்பிட்டிய பகுதியில் பயணிகள் ரயிலொன்று கடந்த 4 மாதங்களாக அதே இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை ரயில்வே திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. கொழும்பிலிருந்து கண்டி வரை நாவலப்பட்டி வழியூடாக நானுஓயா நோக்கி சென்ற மொத்தம் 9 பெட்டிகள் உள்ளதாகவும் அவற்றில் குளிர்சாதன பெட்டி ஒன்றும் அடங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வருடம் இடம்பெற்ற இயற்கை அனர்த்தத்தினால் உலப்பனை வரக்காப்பிட்டிய ரயில் வீதி மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது. வீதி பயன்பாட்டில் உகந்த நிலையில் இல்லாமையினால் ரயிலை அருகிலுள்ள எந்த ரயில் நிலையத்திற்கும் நகர்த்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ரயில்வே சாரதி சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த ரயிலின் என்ஜின் மதிப்பு சுமார் ரூபாய் 20 கோடி எனவும் முழு ரயிலின் மதிப்பு ரூபாய் சுமார் 70 கோடி வரை இருக்கும் எனவும் தெரிய வருகிறது. நாளாந்தம் 4 லட்சம் ரூபாய் வருமானத்தை பெற்றுக் கொடுத்த இந்த ரயில் சேவை 4 மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ளமையினால் கோடிக்கணக்கான நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் ரயில்வே திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. சுங்கவரி கொள்கை திருத்தம் செய்ய அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தேசிய சுங்கவரி கொள்கையை திருத்தம் செய்வதற்காக அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். තීරුබදු ප්‍රතිපත්තිය සංශෝධනය කිරීම ශ්‍රී ලංකාවේ වෙළඳ ආයෝජන සහ රාජ්‍ය මූල්‍ය අරමුණු
இலங்கையின் வர்த்தகம், முதலீடு மற்றும் அரச நிதி நோக்கங்களை அடைவதற்காக வெளிப்படைத்தன்மையுடன் ஊகிக்கக்கூடிய வகையிலும் மற்றும் ஒத்திசைவான சுங்கவரி சட்டகம் ஒன்றை நிறுவுவதற்காக தேசிய சுங்கவரி கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்புடைய வரிகளுடன் தொடர்புடைய சட்டங்களுடன் இணங்கி ஒழுகுவதை உறுதிப்படுத்துதல் மற்றும் குறித்த கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் மேலெழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் அக்கொள்கையை மீளாய்வு செய்து பொருத்தமான திருத்தங்களை அறிமுகப்படுத்துவதற்காக 2025/11/3 இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய தேசிய சுங்கவரி கொள்கை குழுவால் அண்மையில் பொருளாதார, அரச, நிதி மற்றும் வர்த்தக விவகாரங்கள் தொடர்பான தரவுகளுடன் ஏற்புடைய சட்டங்களுடன் முழுமையாக இணங்கியொழுகாத சுங்கவரி கொள்கையின் ஏற்பாடுகள் தொடர்பாக விரிவாக மீளாய்வு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய சுங்கவரி கொள்கையின் குழப்பமான நிலைமைகளை நீக்குதல் மற்றும் கொள்கை ரீதியான ஏற்பாடுகள் மற்றும் நியதி சட்ட தேவைகளுடன் இணங்கி ஒழுகுவதை உறுதிப்படுத்தல் பற்றி நாடாளுமன்றத்தில் அரச நிதி தொடர்பான செயற்குழுவால் வழங்கப்பட்டுள்ள அவதானிப்புகளும் குறித்த மீளாய்வின் போது கருத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கிணங்க தேசிய சுங்கவரி கொள்கை குழுவால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கொள்கையை அமல்படுத்துவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ආර්ථික සංවර්ධන ඇමතුමා හැටියට ජනාධිපතිතුමා ඉදිරිපත් කළ යෝජනාව අමාත්‍ය මණ්ඩලය විසින් අනුමත කළා. தனியார் பாதுகாப்பு முகவர் நிறுவனங்கள் மற்றும் பணியாளர்களை வினைத்திறனாகவும் பயனுள்ள வகையிலும் ஒழுங்குபடுத்துவதற்காக அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். කාර්යක්ෂම සේවාවක් ලබා දීමට එම නෛතික ප්‍රතිපාදන ප්‍රමාණවත් නොවන බවට නිරීක්ෂණය වෙලා තිබෙනවා. அரச துறை மற்றும் தனியார் துறை நிறுவனங்களில் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுகின்ற தனியார் பாதுகாப்பு முகவர் நிறுவனங்கள் 1050 கீழ் தற்போது 1,50,000 பணியாளர்கள் அளவில் பணிபுரிகின்றமை பதிவாகியுள்ளது. 1998 ஆண்டின் 45ஆம் இலக்க தனியார் பாதுகாப்பு முகவர் நிறுவனங்களை முறைமைப்படுத்துதல் சட்டத்தின் கீழ் தனியார் பாதுகாப்பு முகவர் நிறுவனங்கள் மற்றும் அதன் பணியாளர்கள் தொடர்பாக செயல்படுவதற்கான சட்ட ஏற்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளன. சமகால தேவைகளுக்கு பொருத்தமான வகையில் குறித்த நிறுவனங்கள் மற்றும் பணியாளர்களை பயனுள்ள வகையில் ஒழுங்குபடுத்தவும் வினைத்திறனாக சேவையை வழங்குவதற்கு குறித்த சட்ட ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லாமை அவதானிக்கப்பட்டுள்ளது. அதனால் வழங்கப்படுகின்ற சேவையின் இயல்புகளுக்கு அமைய சேவை வகைப்படுத்தல், குறித்த வகைப்படுத்தலின் அடிப்படையில் பாதுகாப்பு சேவைகளில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களை பயிற்றுவித்தல், தரப்பண்பான சேவையை வழங்குவதற்காக ஒழுக்கநெறி கோவையொன்றை தயாரித்தல் மற்றும் தேசிய தொழிற்கல்வி தகமை மட்டத்திலான பயிற்சி வாய்ப்புகளை வழங்குதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவும் தனியார் பாதுகாப்பு நிறுவனங்களை பதிவு செய்தல் மற்றும் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்தல் மற்றும் குறித்த நிறுவனங்களுக்கு துப்பாக்கி அனுமதி பத்திரம் வழங்குதல் போன்ற பணிகளை ஒழுங்குபடுத்துவதற்கு இயலுமாகும் வகையில் புதிய சட்ட ஏற்பாடுகளை அறிமுகப்படுத்துவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த சட்ட ஏற்பாடுகளை அறிமுகப்படுத்துவதற்காக பாதுகாப்பு அமைச்சராக ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ආරක්ෂක අමාත්‍යවරයා හැටියට ගරු ජනාධිපතිතුමා ඉදිරිපත් කළ යෝජනාව අමාත්‍ය මණ්ඩලය විසින් අනුමත කළා. 2022 ஆண்டின் 25ஆம் இலக்க சமூக பாதுகாப்பு உதவுத்தொகை அறவீட்டு சட்ட திருத்தம் அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். ළඟ යෝජනාව 2022 අංක 25 දරන සමාජ ආරක්ෂණ දායකත්ව බදු පනත සංශෝධනය කිරීම. 2026ஆம் ஆண்டின் வரவு செலவு திட்ட யோசனைக்கமைய 2022ஆம் ஆண்டின் 25ஆம் இலக்க சமூக பாதுகாப்பு உதவுத்தொகை அறவீட்டு சட்டத்தை திருத்தம் செய்வதற்காக சட்ட வரைஞரால் சட்ட மூலம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது. குறித்த சட்ட மூலத்திற்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இச்சட்ட மூலத்தை அரச வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. ඊයේ දවසේදී අමාත්‍ය මණ්ඩලය විසින් අනුමත இத்துடன் இந்த செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மேலதிக செய்திகளுக்கு நமது டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.
அனுசரணை வழங்கியோர் சந்தோஷமான எதிர்காலத்திற்கு செலிங்கோ லைஃபுடன் உங்கள் ஓய்வு காலத்தை திட்டமிடுங்கள். எவருக்கும் சளைக்காத எனது ஏர்டெல் வாழ்விற்கு சுபமான இணைப்பு.